மதுரை மாநகர் கீழத்துறை காவல்துறையினருக்கும் விழாபுரம் கிழக்கு திருமுனியாண்டி கோவில் அருகே உள்ள இந்த கருவேலங்காட்டுக்குள் கஞ்சா கடத்துவதாக கடந்த 2024ஆம் ஆண்டு மார்ச் 7ஆம் தேதி அன்று ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனை அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பகுதிக்கு சென்ற கீழத்துறை காவல்துறையினர் அங்கு மரத்திற்கு கீழ் வெள்ளை தாக்குடன் நின்றிருந்த மதுரை புதுஜெயில் ரோடு மொரட்டம்பத்திரி பகுதியைச் சேர்ந்த சகோதரர்களான பாண்டியராஜன் மற்றும் அவர்களது சகோதரர்கள் பிரசாந்த் மற்றும் பாண்டியராஜனின் மனைவி சரண்யா ஆகிய 3 பேரையும் பிடித்து விசாரித்த போது 25 கிலோ உலர் கஞ்சா இலைகள் பதுக்கி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மூவரையும் பிடித்து விசாரித்த போது மதுரை காமராஜர் பகுதியை சேர்ந்த பிரபல ரவுடியான வெள்ளைக்காளியின் அண்ணன் சின்ன முனுஸ் மகன் சண்முகவேல் இரவு நேரத்தில் 25 கிலோ கஞ்சா வைத்திருக்குமாறு கொடுத்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் அந்த கஞ்சாவை ஆந்திராவில் இருந்து வாங்கி வந்ததாகவும் அதன் பின்னர் திருச்சியில் கஞ்சா வழக்கில் சண்முகவேல் சிறைக்கு சென்று விட்டார் என கூறியுள்ளார். இதனையடுத்து பாண்டியராஜன் மற்றும் அவரது சகோதரர்கள் பிரசாந்த் மற்றும் பாண்டியராஜனின் மனைவி சரண்யா ஆகிய 3 பேரையும் கைது செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கானது மதுரை மாவட்டம் போதைப் பொருள் தடுப்பு 1வது கூடுதல் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் இன்று வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணையில் நீதிபதி ஹரிஹரகுமார் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது மூவர் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்ட நிலையில் பாண்டியராஜன் மற்றும் அவரது சகோதரர் பிரசாந்த் மற்றும் பாண்டியராஜனின் மனைவி சரண்யா ஆகிய மூவருக்கும் தலா 12 ஆண்டு ஆழம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு உத்தரவிட்டார். இதனை அடுத்து சிறையில் அடைக்கப்பட்டதாக காவல்துறையினர் அழைத்து செல்ல போது நீதிமன்றத்தின் உத்தரவை கேட்ட குற்றவாளியான பாண்டியராஜன் மற்றும் அவரது சகோதரர் பிரசாந்த் ஆகிய இருவரும் திடீரென நீதிபதிக்கு கொலை மிரட்டல் விடுத்ததோடு நீதிமன்றத்தின் கண்ணாடிகளை கையால் உடைத்து அவர்கள் அராஜகத்தில் ஈடுபட்டனர். பின்னர் கைகளில் ரத்தம் சொட்ட கிளம்மர் காளி கொலை வழக்கில் எதற்கு சுபாஷ் சந்திரபோஸை என்கவுண்டர் செய்தீர்கள் என மிரட்டல் விடுத்ததோடு நான் வெள்ளைக்காளியின் பசங்கள் நாங்கள் என கூறிக்கொண்டு மிரட்டல் விடுத்ததோடு நாங்கள் ஜெயிலில் இருந்து வெளியே வந்தவுடன் நீதிபதியை கொல்லாமல் விடமாட்டோம் என கொலை மிரட்டலிட்டார். பின்பு அவர்களை அங்கிருந்து காவல்துறையினர் அப்புறப்படுத்தி அவர்களை கட்டி போட்டு அவர்களை அழைத்து சென்று மதுரை ராஜேஷ் மருத்துவமனைக்கு அவர்களை சிகிச்சை அளித்த பின்பு தற்போது நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்றனர்.